திருவிழா தேசத்தின் பெருவிழா. ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக முதல் கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த மக்களவை தேர்தலில் நமது பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கும் அந்த வாய்ப்பு, அந்த உரிமை, அந்த கடமை, அந்த அதிகாரம் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் வழங்கப்பட உள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒவ்வொரு மக்களும் அன்று தனது தேச தலைவரை தேர்ந்தெடுக்கும் இந்த பணியில் இணையும் போது இதற்கு அயராது உழைத்து கொண்டிருக்கும் நமது இந்திய தேர்தல் ஆணையம் பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. மக்களுக்கு பல முக்கியமான விஷயங்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று நம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் யார்னு பார்த்தோன்னா, நம்முடைய தமிழ்நாட்டு தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நம்முடைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா 100% வாக்கு நம் இலக்கு. 100% வாக்குப்பதிவு அப்படின்றது ஏன் இவ்வளோ முக்கியமாக நம்ம சொல்கிறோம் சார்? நம்ம ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கிறோம், டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. நம்ம இந்தியா நாட்டு உலகத்திலேயே லார்ஜஸ்ட் டெமோக்ராசி, லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஓட்டர் நமக்கு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 100 கோடி வாக்காளர்கள் நமக்கு இருக்கிறாங்க. 140 கோடி நம்ம ஜனத்தொகை. இதில் நீங்கள் பார்க்கும்போது நம்ம நாட்டு ஆல்சோ ரொம்ப டைவர்சிட்டியில் இருக்குது. அதில் நிறைய மொழி, மதம், ஸோ மெனி ரிலீஜியன், ஸோ மெனி ஏரியாஸ், அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு மக்களோட என்ன அவங்க சிந்திக்கிறாங்களோ நாட்டு பற்றி, அதுக்கு ஒரு இதுதான் வழி. ஸோ 5 வருஷத்தில் ஒரு வாட்டி நமக்கு இது மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் நம்ம ரைட் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நேரம் வருது. அதனால் அதோட முக்கியத்துவம் நம்ம புரிஞ்சுட்டு தவறாமல் நமக்கு வாக்காளர்கள் ஓட் போடணும், ஓட்டிங் ரைட் அவங்க எக்ஸசைஸ் பண்ணணும். சரி சார், நீங்கள் சொல்கிறீங்க 100% வாக்கு அப்படின்றது நம்மளுடைய இலக்காகவே இருக்குது. இப்போ பொதுவாகவே எவ்வளோ சதவீதம் பதிவாகக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்குது? இதை எப்படி மாற்றலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம 2009, 2014, 2019, இப்போ 2024 நாங்கள் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் பார்க்கும்போது ஜென்ரலாக நமக்கு ஒரு 72, 73 அவ்வளோ சதவீதம் தான் நமக்கு ஓட்டு வருது. நம்ம மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி, 6 கோடி 23 லட்சம் நமக்கு வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஸோ 100% பண்ணுறதுக்கு நம்ம நிறைய முயற்சியெல்லாம் செய்கிறோம். இந்த வாட்டியும் நம்ம ஒவ்வொரு அஃபிஷியல்ஸு, அலுவலர்கள், அப்புறம் ஸோ மெனி அதர் ஏஜென்சிஸ் நம்ம கூட சேர்ந்துட்டு எப்படியாவது இந்த பர்சன்டேஜ் நம்ம 72, 73லேருந்து ஒரு 100% கொண்டு போகிறதுக்கு என்னென்ன முயற்சி செய்யணுமோ அதை செய்யலாம். அதுக்கு நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக நாங்கள் வேலை செஞ்சுருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஒரு 3,20,000 3.2 lakhs அரசு அலுவலர்கள் இதில் நிறைய ஒர்க் லாஸ்ட்டு 3-4 மந்த்ஸாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. 1 லட்சத்துக்கு மேலே காவலர்கள் நமக்கு இதை பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு இந்த வேலையில் இருக்கிறாங்க. ஸோ இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும். இதே மாதிரி பார்க்கும்போது இந்தியா முழுவதுமே எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஆமாம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு பெரிய முயற்சி. நம்ம ஒரு தேசத்துக்கு ஒரு பிரதமர் நாங்கள் ஓட் பண்ணுறோம். அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்ம நல்லா உணர்ந்து ஒவ்வொரு அஃபிஷியல்ஸ் எல்லாமே நாங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ தவறாமல் நம்ம 100% ஓட்டிங்க்கு எல்லாமே வரணும். கண்டிப்பாக சார், உங்களுடைய ஒரு திறம்பட நிறைய விஷயங்கள் நீங்கள் இதுக்காக செஞ்சிட்ருக்கீங்க. விழிப்புணர்வுன்னு சொல்லும் பொழுது இப்போ அங்கங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், இல்லை டெலிவிஷனாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே மக்களுக்கு நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் நிறைய விழிப்புணர்வு கொடுத்துட்டே இருக்கீங்க. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, நிறைய பேர் வெளியூர்களில் இருக்காங்க, அதனால் வாக்களிக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதனாலேயே வாக்கு அந்த சதவீதம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கேள்விக்கு எப்படி பதில் வரும்னாக்க, இப்போ இதில் நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன் இஸ் த ஜெனரல் ஓட்டர். நம்ம நார்மல் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் எங்கே இருக்கிறோமோ, நமக்கு வீடு சாதாரணமாக எங்கே இருக்கிறோமோ அங்கே நம்ம வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கணும். இப்போ நாங்கள் கொஞ்சம் ஹைலி மொபைல் இருக்கிறோம், எஜுகேஷனுக்காக போகிறோம், ஏதோ ஒரு ஜாப்க்காக போகிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு அது கண்டிப்பாக இது இருக்குது, ஒரு டெஃபினெட்லி திஸ் இஸ் அன் இஷ்யூ.
அதில் நம்ம அஃபிஷியல்ஸ்க்கு போலீஸ் அந்த மாதிரி ஒர்க்கில் போகும்போது எலெக்ஷன் ஒர்க்கில் இன்வால்வ் ஆகும்போது அவங்க போஸ்டல் பேலட் உண்டு. மற்ற ஜனங்களுக்கு எங்கே அவங்க நார்மல் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸில் இருக்காங்களோ அங்கே வந்து ஓட் போடணும். அவங்களோட வாக்காளர் பட்டியலில் எங்கே அவங்களோட பேர் இருக்கே அங்கே தான் ஓட் போடணும். அதனால் நாங்கள் நிறைய என்ன பார்த்துருக்குறோம்னாக்க அரசாங்கனாலேயும் ஒரு நாள் லீவ் கொடுக்கணும். ப்ரைவேட் ஏஜென்சி இருந்தால் கூட வித் சேலரி ஒரு பெய்ட் ஹாலிடே கொடுக்கணும். அதனால அவங்க நிறைய மக்கள் நாங்கள் பார்த்துக்கிறோம் ஊருக்கு போய் அவங்க ஓட் போடுறாங்க. ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி சப்போஸ் ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அப்போது வர்றதுக்கு கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது. இது வரைக்கும் நமக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் அதெல்லாம் அலவுட் கிடையாது. இதர் நமக்கு வாக்காளர் போலிங் ஸ்டேஷனில் வந்து இவிஎம்மில் ஓட்டு போடணும். இல்லைனாக்கா போஸ்டல் பேலட்க்கு யார் யாருக்கு தகுதி இதெல்லாம் இருக்குதோ எலெக்ஷன் கமிஷனில் முன்னாடி அது சொல்லியிருக்கிறாங்க. அரசு அலுவலர்கள், காவலர்கள், அப்புறம் நம்ம எக்ஸ் சர்வீஸ் மேன், நம்ம இராணுவ வீரர்கள் பார்டரில் இருப்பாங்க, இந்த சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்ட் போலீஸ் ஃபோர்ஸஸ், அந்த மாதிரி அவங்க எல்லாம் போஸ்டல் பேலட் எல்லாம் உண்டு. மற்றவங்க இவிஎம்மில் வந்து ஓட் போடணும். இந்த வாட்டி நீங்கள் இன்னொரு பார்த்தா நம்ம முதியோர்களுக்கு, ஊனமற்றவர்களுக்கு வீடு வீடாக போயிட்டு நாங்கள் ஓட்டெல்லாம் அது வாங்குறதுக்கு நிறைய லாஸ்ட்டு 1 மந்த்தாக நீங்கள் பார்த்தா நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த வாட்டி நமக்கு 1 லட்சத்துக்கு மேலே இப்படி நம்ம எவ்வளோ அஃபசர்ஸ் எல்லாம் வீடு வீடாக போயிட்டு அந்த ஓட்டெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இந்த ஃபிகர் நான் சொல்கிறேன் வாங்கியிருக்காங்க. அதனால் நிறைய முயற்சியெல்லாம் பண்ணியிருக்கிறோம். அதே நேரத்தில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. வரும் காலத்தில் எலெக்ஷன் கமிஷன் எப்படி ஆணை கொடுக்குறாங்களோ அப்படி நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள், இதை மாதிரி பெண்களுக்காக என்னென்ன வசதிகள் அந்த வாக்குச்சாவடியில் வந்து இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் நம்ம ஒரு அஸ்யூர்ட் மினிமம் ஃபெசிலிட்டி. யார் வந்தால் அங்கே மினிமம் ஒரு நல்ல டாய்லெட் இருக்கணும், தண்ணி வசதி இருக்கணும், நல்லா ஒரு க்யூ ஃபார்மேஷன் பண்ணி ஒரு வெயில் காலையில் இருக்குது அதனாலே எப்படி மேலே ஷெல்டர் இருக்குதா, இல்லைனாக்க ஒரு சாமியானா போடணும். அப்புறம் ஊனமற்றவர்களாக இல்லை முதியவர்களாக பண்ணும்போது அவங்க முன்னுரிமை கொடுத்துட்டு க்யூவில் கொஞ்சம் மக்களும் அவங்க ஒதுக்கணும் மாதிரி எலெக்ஷன் கமிஷனோட ஆணை இருக்கிறது. கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் ஒரு ரேம்ப் போடணும். எல்லா இடத்துலையும் ஒரு வாலண்டியர் இருந்துட்டு இது மாதிரி முதியவர்கள் ஆர் கர்ப்பிணி பெண்கள் ஆர் நம்ம ஊனமற்றவர் வரும்போது அவங்க ஒரு வீல் சேர் தேவைப்பட்டால் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷனில் நாங்கள் வீல் சேர் வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு வாலண்டியரும் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம ஆஃபீஸர்ஸ்க்கு, காவலர்களுக்கும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா போலீஸ் இதுக்கு நாங்கள் ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் அவங்க கொடுத்துருக்கோம். எப்படி ஒரு நல்லா அவங்க ஒரு இருக்கிற நம்ம வசதியில் கொஞ்சம் பெஸ்ட்டு நம்ம பண்ணி கொடுக்க முடியுமோ அதுக்கு நாங்கள் ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எந்த ஒரு இடையூறும் வருகிற அந்த குடிமக்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு இவ்வளோ பார்த்து நீங்கள் செய்றீங்க. இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து எலக்ட்ரானிக்கல் சைடு கொஞ்சம் போகலாம். இந்த வாக்குச்சாவடியில் அந்த இயந்திரங்கள் இருக்கும் இல்லையா, அந்த இயந்திரங்களில் ஏதோ பழுது இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வருதுன்னா மக்கள் என்ன பண்ணணும் அந்த நேரத்தில்? இவிஎம் பற்றி நீங்கள் கேட்குறீங்க. சப்போஸ் இவிஎம்மில் ஏதாவது ஒரு ரிப்பேர் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்தால் எலெக்ஷன் கமிஷனோட ஆணை என்னன்னாக்கா அப்போவே எலெக்ஷன் நம்ம ஸ்டாப் பண்ணணும். யாரும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு நான் ஓட் போட்டேன் அது லைட் பிளிங்க் பண்ணல, இல்லைனா விவிபேட் அந்த யந்திரத்திலே அந்த நான் எந்த இதுக்கு வாக்கு போட்டேன் அது எனக்கு தெரியல, அந்த மாதிரி அவங்க ப்ரிசைடிங் ஆஃபீஸர்கிட்ட சொல்லும்போது ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அது செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு உடனே நம்ம ஒரு 10 போலிங் ஸ்டேஷனுக்கு ஒரு டீம் மாதிரி நம்ம வச்சுருக்கோம். அவங்க ஒரு வண்டியில் அந்த இவிஎம் யந்திரங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா அவங்க கொடுத்துருக்குறோம். இன்ஜினியர்ஸும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் நிறைய இன்ஜினியர்ஸ் எல்லாம் நம்ம மொபைல்லேருந்து இன்ஜினியர் இந்த இவிஎம்க்கு யாரெல்லாம் சரி பண்ண முடியுமோ அந்த மாதிரி இன்ஜினியர்ஸ் வச்சுருக்கோம். உடனே வித்தின் ஒரு ½ an hour ஆர் 15 minutes அந்த மாதிரி மேக்ஸிமம் ½ an hour ஆர் வித்தின் 15 minutesல 10 minutesல கூட போயிட்டு அவங்க அங்கே அரைவ் பண்ணுவாங்க. அந்த யந்திரம் சரியாக அது உடனே ரிப்பேர் பண்ண முடியும்னா பண்ணுவாங்க, இல்லைனாக்கா இன்னொரு இது ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம கவுண்டிங் அன்னைக்கு போகும்போது அந்த கவுண்டிங் அன்னைக்கு இந்த 2 மிஷினை நாங்கள் வச்சுட்டு இதே ட்ரை பண்ணுவாங்க. அந்த பழுது பண்ண அது மிஷின், அப்புறம் புதுசாக அது போடும் மிஷின், 2ல் எவ்வளோ வாக்கில் இருக்குது அதெல்லாம் டெக்னிக்கல் முறை அவங்க இருக்கிறது. ஸோ 2 கலந்துட்டு கவுண்டிங் பண்ணி நமக்கு இதெல்லாம் வரும். கண்டிப்பாக சார். ஓட்டிங் எல்லாம் வரும். இப்போ நம்ம தேர்தல் ஆணையம் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது இதெல்லாமே நீங்கள் விரிவாக சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போது மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் அந்த ஒத்துழைப்புன்னு ஒன்று எதிர்பார்ப்பீங்க இல்லையா? ஸோ மக்கள் என்னென்ன மாதிரி நடந்துட்டா இந்த தேர்தல் அப்படின்றது ரொம்ப சுமூகமாக யாருக்கும் ஒரு இடையூறு இல்லாமல் செல்லணும்னு நினைக்கிறீங்க? என்னென்ன பண்ணணும்?
மக்கள் நம்ம முதலாவது என்ன பண்ணோம்னாக்க வாக்காளர் பட்டியலே நம்ம பேர் இருக்கிறதா கொஞ்சம் முன்னாடியே பார்க்கணும். நாங்கள் ஜென்ரலாக எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது. கடைசி நாளில் பார்ப்பாங்க என்னோடய பேர் ஷிஃப்ட் ஆகிடுச்சு, ஆர் நான் வேறொரு காரியத்துக்கு நான் இந்த ஊர்லேருந்து வேறொருக்கு போயிருந்தேன், என்னோடய பேர் இங்கே டிலீட் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கடமை என்னன்னாக்க பார்க்கணும் நம்ம பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா. நம்ம பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொரு பூத்துக்காக இருக்கிறாங்க, அவங்களோட நம்பரும் நம்ம வெப்சைட்டில் இருக்க, அவங்கக்கிட்டே செக் பண்ணலாம். இப்போ ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பும் ஒரு இருக்குது. அந்த ஆப்பில் நம்ம எபிக் கார்டு நம்பர் போட்டாவே நமக்கு ரொம்ப உடனடியாக நமக்கு தெரியும். அதுவும் தெரிலனாக்கா நம்ம பேர் போட்டு நம்ம ஃபாதர் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம் ஆர் லேடிஸ் இது ஒரு ஜென்ட்ஸ் இருந்தால் அவங்களோட ஒய்ஃப் நேம் அந்த மாதிரி போட்டு இது ரெண்டுமே போட்டால் நமக்கு ஒரு சாய்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எங்கே என்னோடய பேர் இருக்குது. ஸோ ரொம்ப முதலாவது பார்க்கணும் ஏன் பேர் இருக்கிறதா. அது பார்த்துட்டு லாஸ்ட் மினிட்ல போய் நம்ம தேடுறதோடு நாங்கள் இதெல்லாம் நிறைய விழிப்புணர்வு லாஸ்ட் ஒரு செப்டம்பர் அக்டோபர் மாதத்துலேருந்து கொடுத்துட்டே இருக்கிறோம். உங்கள் பேர் பாருங்கள், ஏதாவது பட்சத்தில் இது டிலீட் ஆகிடுச்சுனாக்க நீக்கப்பட்டிருக்காங்கனாக்க அது நீங்கள் கொஞ்சம் இது பார்த்துட்டு உங்கள் பேர் சேர்த்துங்க. நம்பர் 1 வந்து. நம்பர் 2, நீங்கள் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் வராமல் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கும்போது நம்ம லா அண்ட் ஆர்டர் ரொம்ப நல்லா இருக்குது. எப்போவுமே இங்கே வயலன்ஸ் அந்த மாதிரி நம்ம ஒப்பீனியன் எல்லாம் நிறைய இருக்கலாம், நிறைய கட்சி இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய முதல்ல அவங்க சொல்கிறாங்க தே ஆர் கிவிங் தேர் ஒப்பீனியன். பட் பெரிய ஒரு சண்டே ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் மாதிரி நாங்கள் பார்க்கல. என்ன பார்த்துருக்கோம்னாக்க ஏதோ ஒரு பணத்தொகை ஏதோ ஒரு இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. ஸோ நாங்கள் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல்னாக்க வித்தவுட் எனி இன்ஃப்ளூயன்ஸு கண்டிப்பாக பணம் எல்லாம் வாங்காமல் நம்ம மனசாட்சிப்படி நம்ம ஒரு ஓட் போடணும். கண்டிப்பாக. ஸோ அதுதான் ஒத்துழைப்பு. அப்புறம் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் எல்லாம் இருக்கலாம், ஏன்னா க்யூவில் போயிட்டு நின்னணும். இப்போது வெயில் காலம் இருக்குது, கடுமையாக வெயிலும் இருக்குது. ஸோ நாளைக்கு கொஞ்சம் காலையில் போயிட்டு நம்ம ஓட் போடலாமா, இல்லைனா க்யூவில் நிறைய பேர் இருக்கிறான்னாக்கா இப்போ நமக்கு ஒரு ஆப் இருக்குது. நம்ம வெப்சைட்டில் சிஇஓ வெப்சைட்டில் வந்துட்டு பார்க்கலாம் அவங்களுடைய ஒவ்வொரு இதில் போலிங் ஸ்டேஷனில் எவ்வளோ பேர் க்யூவில் இருக்கிறாங்க அதுவும் அவங்க தெரியும். அது பார்த்துட்டு கூட வந்து இது பண்ணலாம். எல்லாம் இருந்தாலும் கூட நமக்கு கொஞ்சம் இது இருக்கலாம், ஏன்னா வீட்டில் இருக்கிற கம்ஃபர்ட் நமக்கு இருக்கிறதுக்கு கொஞ்சம் இது இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம். ஸோ அதனால் நாங்கள் ஜென்ரலாக என்ன பார்த்துருக்குறாங்கட்டு நம்ம நகர போதில் இந்த சிட்டி ஏரியாஸில் நமக்கு ஓட்டிங் பர்சன்டேஜ் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப குறைவு இருக்குது. 55%லேருந்து 60, அந்த 55லேருந்து 60க்கு உள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம், அது தாண்ட முடியல. இது நம்ம சென்னை மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய நம்ம பெரிய பெரிய ஊரில் டெல்லி, பாம்பே, கல்கத்தா எல்லாம் பார்க்கும்போது அதிலே அப்படி இருக்குது. கோயம்புத்தூர், மதுரை, நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் பெரிய சிட்டிஸ் அதுலேயும் பார்க்கும்போது அப்படி இருக்கிறது. ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் பர்சனல் டிஸ்கம்ஃபர்ட் இருந்தால் கூட நாங்கள் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு டெமோக்ராட்டிக் இதில் நம்ம கடமையை நம்ம ரைட்ஸ் நாங்கள் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம், வாக்கு போட போகிறோம். அதனால் பார்த்துட்டு நம்ம ஓட் போடணும், அதுதான் நமக்கு பெரிய ஒரு வேண்டுகோள். கண்டிப்பாக சார். இப்போது மக்கள் அந்த தேர்தல் வாக்குப்பதிவு மையத்துக்கு வரும்பொழுது என்னென்ன ஆவணங்கள் எடுத்துகிட்டு வரணும்? இப்போ எலெக்ஷன் கமிஷன்னாலே ஒரு 13 ஐடென்டிட்டி இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தா நிறைய நாங்கள் அதுக்காக நாங்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா எலெக்ஷன் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு, சாதாரணமாக சொல்கிறாங்க நம்ம அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை. ஸோ அது இப்போ 100% எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம். இந்த வாட்டி நாங்கள் புதுசாக வந்த செப்டம்பருக்கு அப்புறம் நாங்கள் நிறைய இந்த ஸ்பெஷல் சம்மர் ரிவிஷன் சொல்லுவோம், அதுக்கு நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 26 லட்சம் அந்த நம்ம யார் யாருக்கு கொடுக்க வேண்டிய இது இருக்கிறதோ அத்தனை பேருக்கு நாங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக கொடுத்துருக்குறோம். ஸோ ஆல் த பீப்புள் ஹேவ் காட் தேர் அது எபிக் கார்டு, ஐடென்டிட்டி கார்டு. அது தவிரவும் இன்னும் 12 ஆவணங்கள் இருக்கிறது. அதில் பார்க்கும்போது ஆதார் கார்டு, பான் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் கார்டு, பேங்க்கோட நம்ம அந்த இதில் பாஸ்புக்கில் நம்ம ஃபோட்டோ இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு கார்டு, இல்லைனாக்கா என்ஆர்இஜிஎஸ் ஸ்கீம்லேயே ஒர்க் பண்ணுறாங்க அந்த கார்டு, போஸ்ட் ஆஃபீஸில் ஏதோ ஒரு இது இருந்தால் அந்த கார்டு, அது மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கும் அவங்களுக்கும் ஒரு கார்டு அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க அந்த கார்டு. இது மாதிரி பார்க்கும்போது 13 மொத்தமாக இந்த எபிக் கார்டு சேர்த்துட்டு 13 ஆவணங்கள் இருக்கிறது. ஏதாவது ஒரு நம்ம எடுத்துகிட்டு நம்ம அங்கே போகணும். அது போகிறதுக்கு முன்னே நம்ம கொஞ்சம் நம்ம பேர் அதில் எங்கே இருக்கே அதுவும் அது பார்க்குறதுக்கு நம்ம இப்போ எலக்ட்ரானிக் முறையில் கம்ப்யூட்டர்லேயும் பார்க்க முடியலன்னா கூட அங்கே ஒரு ஓட்டிங் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இருக்கும், நம்ம ஆஃபீஷியல்ஸ் எல்லாம் அங்கே இருப்பாங்க.
பேரெல்லாம் சொல்லும்போது அவங்க சீரியல் நம்பர்லாம் கொடுப்பாங்க. சொன்னாலே உங்கள் அடையாள அட்டையை பார்த்து வச்சுட்டு என்னோடய பேர் எங்கே இருக்குது தெரிஞ்சிட்டா உள்ளே போகும்போது சீக்கிரமாக நம்ம ஓட்டு போட்டு வரலாம். கண்டிப்பாக. இப்போது மக்களிடம் கிடைக்க வேண்டிய அந்த ஒத்துழைப்பு பற்றி பேசணும். மக்கள் அந்த வாக்குப்பதிவு மையத்தில் என்னென்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாதுனாக்கா ஜென்ரலாக நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம பர்சனல் செல்ஃபோன் எல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அங்கே போயிட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுக்கக்கூடாது, செல்ஃபோனில் அதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா ப்ரைவேசியெல்லாம் நம்ம சீக்ரெசி ஆஃப் பேலட் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் யாருக்கு ஓட் போடுறேன் மற்ற யாருக்குமே தெரியக்கூடாது, அதுதான் முக்கியம். அடுத்தாவது இது அங்கே பீஸ்ஃபுல் முறையில் நம்ம கொஞ்சம் தைரியமாக அங்கே க்யூவில் நின்றுட்டு நம்ம இது ஏற்பாடெல்லாம் பண்ணோம். மற்றும் அந்த மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி முதியோர்களுக்கு, ஊனமற்றவர்கள், கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் வரும்போது அவங்க க்யூவில் கொஞ்சம் முன்னாடி போகிறதுக்கு எலெக்ஷன் கமிஷனோட ஆணையெல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் கொடுக்கலாம். மற்றபடி ஒரு சானிடேஷன், ஹைஜீன் அதெல்லாம் எப்படி இது பண்ணுறோமோ அது பண்ணலாம். தமிழ்நாட்டில் என்னோடய அனுபவத்தில் இதெல்லாம் நமக்கு பிரச்சனையே இல்லை, ரொம்ப சுமூக முறையில் ஓட் போடுவாங்க. ஸோ அதில் நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இது வரைக்கும் நல்ல ஒத்துழைப்பு தான் நம்ம கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக சார். இப்போது 2 விதமாக கேட்குறேன். ஒன்று பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் நான் ஏன் வாக்களிக்கணும்னு இருக்கிற ஒரு அஜாக்கிரதை, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இளைய தலைமுறையில் முதல் முறை வாக்காளர்கள்னு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு உற்சாகம், நான் வந்து ஓட் பண்ண போகிறேன், எனக்கு பிடிச்ச ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க போகிறேன், நாட்டின் வளர்ச்சிக்காக இருக்க போகிறேன்னு இருக்காங்க. இவங்க 2 பேரோட கம்பேரிசனில் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இப்போது நான் ஃபஸ்ட்டு சப் கலெக்டர் 99 இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தேன். அங்கேயே பார்க்குறதுக்கு அப்புறம் இன்றைக்கி 2024 இருக்கிறேன். இங்கே பார்க்கும்போது முதல்ல இருக்கிற இளைஞரோட பார்ட்டிசிபேஷனோட இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 11 lakhs 18 to 19 இயர் அந்த ஏஜ் கோஹர்ட்டில் நாங்கள் அப்படியே பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் ஓட்டரெல்லாம் வந்து போடுறாங்களா, அது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது காலேஜஸில் இருக்கிற 18 வருஷம் முடிஞ்ச உடனேயே வந்து ஓட் போடுறதுக்கு இப்போ அவங்களோட பேரெல்லாம் சேர்த்துருக்காங்க. ஸோ அதில் நமக்கு என்ன தெரிய வருதுனாக்க இவ்வளோ பேர் ரொம்ப உற்சாகத்தோடு இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸும் நமக்கு வராங்கனாக்கா மற்ற ஓட்டர்ஸும் ஓட்டெல்லாம் போட்டுகிட்டே இருந்தாங்க, இவங்க இப்போ ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. அப்புறம் இப்போ நிறைய எலக்ட்ரானிக் முறையில் வந்தனாலே நம்ம வீட்லேயும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு விஏலோ நம்ம வீட்டில் வந்துட்டு செக் பண்ணி நமக்கு ஒரு வாக்காளர் அடையாள அட்டை அதெல்லாம் கொடுக்குறாங்க, பேரெல்லாம் சேர்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் ஒரு ஆப்டிமிசம் தான் இருக்குது. ஸோ இவங்க நல்லா இது பண்ணுறாங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாலையும் பார்க்கும்போது நிறைய பேர் அவங்களுடைய இதெல்லாம் நான் ஓட் போடுவேன் செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு போடுறாங்க. எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு ப்ரோக்ராம் நம்ம போகும்போதும் அவங்களுடைய உற்சாகம் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு செய்தி மாதிரி எனக்கு தெரிய வருது. ஸோ அதனால ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். இவங்கெல்லாம் வந்து ஃபெஸ்டிவல் மாதிரி தான், திருவிழா மாதிரி தான் இப்போ ஃபெஸ்டிவல் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அந்த டைம் பார்க்கும்போது இப்போ பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் ஓட்டர் இவ்வளோ வராங்க, நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஸோ ஐ மஸ்ட் கம்ப்ளிமெண்ட் தெம் அண்ட் ஐ வில் கங்க்ராச்சுலேட் தெம் ஃபார் ரெஜிஸ்டரிங் தெம் செல்ஃப்ஸ். அண்ட் அது ஒரு இதுவும் நான் ப்ரைடும் அவங்களுக்கு இருக்கும், தட் நவ் ஐ கேன் டிசைட் த ஃபேட் ஃபார் மை கண்ட்ரி. அந்த மாதிரி ஒரு உற்சாகத்தோடு வர்றாங்க. கண்டிப்பாக. ஸோ அப்ரிஷியேட் தட். இப்போ நீங்கள் சொன்னீங்க முதல் முறை வாக்காளர்களை பற்றி சொன்னீங்க பெருமையாக. இப்போ நான் சொன்ன மாதிரியே நான் வாக்களிக்க வரமாட்டேன் அப்படின்ற இருக்க நபர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வாக்களிக்க வரமாட்டேன் அந்த மாதிரி நம்மக்கிட்ட வரதே இல்லை. ஏதாவது ஒரு ஊரில் ஏதோ ஒரு அங்கே அந்த ஊருக்காக ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது, பிரச்சனை இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. நாங்கள் ஊர் மொத்தமாக நாங்கள் ஓட்டுக்கு போட மாட்டோம், நாங்கள் வரமாட்டோம், அந்த மாதிரியும் நம்மக்கிட்ட பெட்டிஷன்ஸ் எல்லாம் வருது. அப்போ உடனடியாக நம்ம அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் இல்லைனா காவல் அதிகாரிகள் எல்லாம் போயிட்டு அங்கே என்ன பிரச்சனை இருக்குது அதை பார்த்துருங்க. எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஓட் போடுறதுக்கு வரணும். ஏன்னா இது ஒரு ரைட் நம்ம விடக்கூடாது. ஒன்ஸ் இன் 5 இயர் வருது. ஸோ பர்சனலாக நமக்கு ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது இந்த ஜனநாயக லீடர் இவங்க மூலமாக தான் நம்ம இதெல்லாம் ஒரு சொல்யூஷனுக்கு கொண்டு வரதுக்கு அது வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அது இருக்கும்போது இந்த ரைட் நம்ம எக்ஸர்சைசிங் ஓட் இந்த ரைட் நம்ம இது பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நம்ம வாக்களிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த முறையில் நமக்கு ஏதோ விரோதம்லாம் இருக்கிறதா வேறு எதுவும் இருக்கிறதா அதுவும் நம்ம சொல்லலாம். பட் அதுவும் பண்ணுறதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ரீச் பண்ணுறதுக்கும் ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இருக்கும்போது இதே நம்ம பயன்படுத்தலாம். கண்டிப்பாக சார். இப்போ வாக்களிக்க விருப்பம் இல்லாத போது தான் நோட்டா அப்படின்ற ஒரு முறை கொண்டு வரப்பட்டது. அது இப்போ எப்படி செயல்பாட்டில் இருக்குது?
நோட்டா நம்ம 16வது நீங்கள் அந்த பட்டனில் இவிஎம் பட்டனில் பார்க்கும்போது கடைசியில் இருக்கும். அதில் இப்போ பார்க்கும்போது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பார்த்துருக்கோம். நோட்டாலே அவ்வளோ ஜாஸ்தி வரதில்லை. ஒரு டைமில் நிறைய வர மாதிரி ஒரு இது இருந்தது. பட் ஜென்ரல் ஸ்டாட்டிஸ்டிக் நான் சொல்கிறேன், எக்ஸாக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்கிட்ட இல்லை. ஸோ மக்கள் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு பிரதிநிதி இவங்களுக்கு நம்ம போடணும் சொல்லி போடுறாங்க. ஸோ அதுவும் மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போ 100% இலக்கு அப்படின்றது தான் நம்ம நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இப்போ முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது நீங்கள் சொன்னீங்க 72% அந்த சொன்னீங்க இல்லையா, 72. இப்போ மீதம் இருக்கிற அந்த சதவீதம் இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ ஆப்சண்ட்டு நம்ம சொல்லலாம் இல்லையா, அதனால என்ன பாதிப்புன்னு நினைக்கிறீங்க? இப்போது பாருங்கள், ஒரு நம்ம டெமோக்ராட்டிக் சிஸ்டப்பில் என்னென்னா பாஸ்ட் த போஸ்ட்டு. நம்ம 100% ஓட் இருக்குது நீங்கள் வச்சுருங்க. இப்போ ஒரு சப்போஸ் 40% நம்ம ஓட்டு மெஜாரிட்டி யார் வாங்குகிறாங்களோ அவங்க ஒரு ஆட்சிக்கு வராங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. சப்போஸ் ஒரு 30% நமக்கு ஓட்டிங் பண்ணுறதுக்கு வரல, அதே நேரத்தில் ஒரு 40% வாங்கிட்டு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க, அது மாதிரினாக்கா ஸோ அந்த 30% நம்மக்கிட்ட இன்னும் அவங்களுடைய ஒப்பீனியன் எல்லாம் கொடுக்கல. ஸோ அதனால அவங்கவும் வந்தால் நமக்கு இன்னும் ஒரு ஹோலிஸ்டிக்காக நமக்கு தெரியும். சரி, எவ்வளோ மக்கள் வந்துட்டு எவ்வளோ வாக்காளர் வந்துட்டு நம்ம ஓட் போடுறாங்களோ அவ்வளோ ரிப்ரசன்டேட்டிவ் டெமோக்ராசி மாதிரி நம்ம சொல்லலாம். எல்லாமே அவங்களுடைய உரிமையெல்லாம் இது பண்ணிவிட்டு அவங்களோட ஒரு லீடர், நாட்டுக்காக ஒரு லீடர், பிரதமர் மட்டும் இல்லை, நிறைய அமைச்சர், நிறைய இதெல்லாம், அப்புறம் என்டையர் சிஸ்டம் அவங்க தானே பண்ணுறாங்க. ஸோ அதனால் எனக்கும் ஒரு இதில் பங்கு உண்டு. அது மாதிரி ஒரு இதில் நம்ம லைக் எவ்ரி ட்ராப் ஆஃப் வாட்டர் மேக்ஸ் எ ஓஷியன். சிமிலர்லி ஒவ்வொரு வாக்கு நமக்கு ஒரு பிரதமர் ஹூஎவர் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ஷன் இது சிஸ்டம் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் நமக்கு இருக்கிறது. ஸோ அதனால் நம்ம தவறாமல் ஓட் போடுறதுக்கு வரணும். கண்டிப்பாக சார். இப்போது நம்ம நிறைய இடையூறுகள்லாம் இருக்கிற அந்த சமயத்தில் ஒரு போலிங் ஸ்டேஷனில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா யாரை மக்கள் அணுகணும்? என்ன எண்கள், என்ன தொலைபேசி எண்கள் அவங்களுக்கு இருக்குது? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா, நம்ம ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷனில் நம்ம போலீஸ் அதிகாரி இருப்பாங்க ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷனில். அது தவிர கிரிட்டிக்கல் வல்னரபிள் பதற்றமான ஓட்டிங் அதெல்லாம் நாங்கள் பார்த்து முதலேயே நம்ம போலீஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்துட்டு இந்த பகுதியில் நம்ம கொஞ்சம் சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லிட்டு அது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்னென்ன போலிங் ஸ்டேஷன் நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் கூடுதலாகவே நாங்கள் காவல் அதிகாரி போட்டிருப்போம். அப்சர்வர்ஸ் எல்லாருக்கும் அது தெரியும், இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு டைம் டு டைம் பார்த்துக்கணும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது மக்கள் என்ன பண்ணோன்னாக்க, ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு 1950 ஒரு நம்பர் இருக்குது. 1950 நம்ம சப்போஸ் ஒரு சென்னையில் இருக்கிறோம்னாக்க 0441950 அதுக்கு போட்டால் நமக்கு 24/7 இப்போ நாங்கள் அங்கே ஒரு அதிகாரியெல்லாம் வச்சுருக்கிறோம். அவங்களுடைய கால் எல்லாம் அது ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்கும் அது ரெக்கார்ட் ஆகிடும். என்ன பேசுகிறாங்க, இவங்க என்ன பேசுகிறாங்க எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ பண்ணிவிட்டு உடனடியாக நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு யாருக்கு அது சொல்லணுமோ, சப்போஸ் ஒரு லா அண்ட் ஆர்டர் சம்மந்தப்பட்ட இருந்தால் போலீஸ்க்கு சொல்லணும், இவிஎம் சம்மந்தப்பட்ட இருந்தால் மாவட்ட ஆட்சித்தலைவர் டிஓ அதுக்கு யார் இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட சொல்லணும். உடனடியாக அது கொண்டு போவாங்க. அதனால் ஃபஸ்ட் இஸ் நம்ம 1950 அந்த நம்பரில் நம்ம இது கான்டாக்ட் பண்ணலாம். கிட்டே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் கிட்டே சொல்லலாம், ப்ரிசைடிங் ஆஃபீஸர்கிட்டே சொல்லலாம், வெளியில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகிட்டே சொல்லலாம். அப்சர்வர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, இண்டிபெண்ட் அப்சர்வர்ஸ். அந்த அப்சர்வர் வேறு மாநிலத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களோட நம்பரும் அந்தந்த மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்மக்கிட்ட வச்சுட்டு அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். இன்னொரு என்ன இருக்குன்னாக்கா சி விஜில் ஆப், அது ஒரு நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணலாம். சி விஜில் VIGIL சிட்டிசன் விஜிலண்ட். எல்லாமே நாங்கள் விஜிலண்ட் சிட்டிசன் மாதிரி இருந்துட்டு ஏதோ நடத்துனாக்கா அதில் ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணாவே நம்ம நம்பர் அது அனோனிமஸாக தான் இருக்கும், வெளியில் அது தெரிய வராது. ஆனால் எந்த இடத்துலேருந்து நாங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்துருக்குறோம், வீடியோ எடுத்துருக்குறோம், உடனடியாக நமக்கு தெரியும். அந்த லாங்கிடியூட் லாங்கிடியூட் எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க தெரியும். ஸோ அதனால் வித்தின் 100 minutes அதெல்லாம் நம்ம ரிசால்வ் பண்ணுறதுக்கு பண்ணோம் சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனோட ஆணை இருக்கிறது, அதுவும் நாங்கள் உருவாக்கலாம். ஸோ அதனால் எல்லாமே இந்த சி விஜில் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது அதில் உடனடியாக நம்ம ரிப்போர்ட் கொடுக்கலாம்.
கண்டிப்பாக சார். இப்போ தேர்தல் ஆணையம் எவ்வளவோ விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க. எப்படியாவது 100% நம் இலக்கு அப்படின்றத நோக்கி நம்மளுடைய தேர்தல் ஆணையம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்காகனா இந்த தேசத்தின் நன்மைக்காக நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நிறைவாக நம்மளுடைய குடிமக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது ஒரு பார்க்கும்போது இது ஒரு என்டையர் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். எல்லாமே நாங்கள் கடந்த 6 மாதமாக நிறைய அதிகாரிகள் நிறைய முயற்சி இதில் செஞ்சுருக்குறாங்க. ஒவ்வொரு வாக்காளருக்கு ஒரு நம்ம மனத்தில் வச்சுட்டு எலெக்ஷன் கமிஷனில் எப்படி ஆணையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதனால் நிறைய ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் தவறாமல் ஒவ்வொரு வாக்காளர் வந்துட்டு நம்ம போலிங் ஸ்டேஷனில் ஓட் போடுங்க. ஸோ அதை நான் வேண்டுகொள்கிறேன். இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் இணைந்து 100% நம் இலக்கு அப்படின்றத ரொம்ப அழகாக நம்மளுடைய நேயர்களுக்கு நீங்கள் பகிர்ந்துருக்கிறீங்க. கண்டிப்பாக நேயர்கள் அனைவருமே 100% நம் இலக்கு அப்படின்றத அவங்க மனதிலுமே வந்து பதிய வைத்திருப்பார்கள் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லை சார். நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு மிக்க நன்றி. உங்களுக்கும் ரொம்ப நன்றி அண்ட் எல்லா வாக்காளர்களுக்கும் நன்றி. நேயர்களே, 100% வாக்குப்பதிவு என்பது நம்முடைய இலக்கு. அது உங்களுடைய கைகளில் உள்ளது. இந்த தேசத்தின் தலையெழுத்தை மாற்றப்போகும் அந்த பொறுப்பை உணர்ந்து உங்களுடைய கடமையை நிறைவேற்றுங்கள். நன்றி, வணக்கம்.